இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 இந்த நாமம் தான் இந்த பூமியிலே பிறந்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி வந்த நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திலே வல்லமை உண்டு. அவர் நாமத்திலே சுகம் உண்டு. ஸோ அந்த நாமத்தை தான் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஆனவர் உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையோடு இருந்ததுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய